Close the door. Door. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் விஜய் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சூர்யா அவர்களோட நடிப்பில் வெளியே வர படம் இருந்தாங்க கருப்பு. இந்த படத்தோட ட்ரிசரை மாசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த வாட்டர் மெலனை வச்சு ஒரு சரியான பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம சூர்யா அவர்கள் கஜினி படத்தில் அந்த வாட்டர் மெலனை அந்த சிக்னல் காட்டும் போது அது பார்க்க ஒரு மாதிரி க்யூட்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ அதை வச்சு ஒருத்தர் வாட்டர் மெலன் ஸ்டார்னு ஆரம்பித்து ஸோ டாக்டர் திவாகர் அவர் வந்தார். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரியே இப்போ இந்த கருப்பு படத்துலேயும் அதே மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காருங்க. ஸோ இதை பார்க்கும் போது அவர் சொல்கிற விஷயம்லாம் பார்க்க கேட்க முடியாதுங்க. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்ம டேரெக்டாக படத்துக்குள்ளேயே போவோம், வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நம்ம சூர்யா அவர்களுடைய இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே சும்மா தெரிக்க போகுதுன்னே சொல்லாங்க. ஸோ நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வக்கீலாகவும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கின்னு சும்மா மாஸாகவே இருக்கார் ஒரு பிளாஸ்ட் சீனில். ஸோ நம்ம சூர்யா அவர்களுக்கு சரவணன் ஒரு பேர் இருக்குது, ஆனால் இன்னொரு பேர் பிளாஸ்ட்னு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கருப்புன்றது அந்த ஊரில் இருக்க கோயிலோட சாமியோட பேராக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே அந்த கோயிலில் ஒரு வழிபாடு இருக்குது. அதாவது விபூதி வச்சு திருநீர் வச்சு கும்பிட்ற அளவுக்கு நம்ம சாமி சாதாரண ஆள் கிடையாது. அந்த மிளகாயை அரைச்சி அந்த சாமிக்கு பூசினா எதிரிக்கு உடனே தண்டனை கிடைக்கும்னு நம்புகிற ஒரு சாமி இருக்காப்புல. ஸோ அதை வச்சு தான் படத்தோட கண்டினியூவே ஆரம்பிக்குது. ஸோ நம்ம சூர்யா அவர்கள் அந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி நம்ம சூர்யா அவர்கள் கோர்ட்டில் இந்தமாரி வக்கீல் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ அவர் கையில் ஒரு கேஸ் வருது. ஆனால் சாதாரண கேஸாக இருக்காது, ஒரு பெரிய கேஸாக இருக்கும். ஸோ அதில் பெரிய பெரிய ஆளுங்க அரசியல்வாதிகள்லாம் சம்மந்தப்பட்டு இருக்கலாம். ஸோ அதில் முக்கியமான வில்லன் நம்ம டி நடராஜன் அவர்களாக கூட இருக்கலாம், இல்லைன்னா வேறு யாராவது இருக்கலாம். ஸோ வில்லை யாருன்றது கன்ஃபார்மாக அதை ஃபேஸ்லாம் காட்டல. ஸோ நம்ம சூர்யா அவர்களை ரெண்டு விதமாக காட்டியிருக்காங்க. ஸோ வக்கீலாகவும் காட்டியிருக்காங்க, ஒரு பிளாஸ்டர் சீன்லையும் காட்டியிருக்காங்க. ரெண்டு பேருமே வேறு வேறையா இல்லை ஒரே ஆள் தானான்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஒரு வேளை ஒரே ஆளாக கூட இருந்திருக்கலாம், ஏன்னா அவருடைய ஊரில் அந்த மாஸ் இருக்கலாம். ஸோ இங்கே வக்கீலாக அந்த வேலையை செஞ்சிட்ருக்கலாம். ஒரு வேளை இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாகி கோர்ட்டில் நியாயம் கிடைக்கலன்னா பஞ்சாயத்து ஊரில் வச்சு தான் முடிக்கப்படும். அதாவது சாதாரணமாக முடிக்க வேண்டிய கேஸை அடிதடியோட ரத்த கலவரோடு தான் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், கோர்ட்டில் பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கலாம். அந்த பஞ்சாயத்தில் அவங்க சைடு தீர்ப்பு வராமல் இருக்கலாம், ஏன்னா உள்ளே பூந்த அரசியல்வாதிங்க ஆட்டத்தை கலைக்கலாம். ஸோ நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்ல. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம சூர்யா அவர்களோட இன்னொரு முகம் வெளியே வருது. ஸோ எதிரிகளுக்கு இன்னும் பலமான அடிகள் தார்மாராக விழுந்து அவங்க எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சூர்யா அவர்களுக்கும் அந்த ஆப்போனண்ட்டுக்கும் என்ன ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது சோஷியல் விஷயமாக தான் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கணும். அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம சூர்யா அவர்கள் இந்தமாரி ஒரு ஃபைட் சீன் நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை அதில் த்ரிஷா இருக்கலாம், ஏன்னா இதில் நம்ம த்ரிஷா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை ஜோடியாக கூட இருக்கலாம், இல்லை பிரச்சனை எத்துறதே நம்ம த்ரிஷாவாக கூட இருக்கலாம். ஸோ எப்படி வரப்போகிறாங்க, யாரால் பிரச்சனை வரப்போகுதுன்றது பார்த்தா தாங்க தெரியும். உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பார்க்க ரொம்ப ஆவலாக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ட்ரீசராக விட்டுருக்காங்க. ஸோ மெயின் பிக்சரான ட்ரைலருக்கு நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை விட மெயின் பிக்சரான படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் டபுள் ஆக்டிங்காக இல்லை சிங்கிள் ஆக்டிங்கான்றது பார்க்க தாங்க தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம அந்த சூர்யா அவர்களிட அந்த பிளாக் அண்ட் ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு நம்ம தளபதி அவர்களை மெர்சல் படத்தில் பார்க்குற ஃபீல் எனக்கு வந்ததுங்க. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் தாடியோட பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டர் மெலன் வச்சு செய்கிற சம்பவம் இந்த நிறுத்திருக்கலாம் அப்படின்னு தான் தெரிஞ்சு, ஏன்னா அதை அவாய்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதில் ஏதாவது ஒரு சீன் முக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது எதர்ச்சியாக வெளிநாட்டு ஆளுங்க கூட நம்ம சூர்யா அவர்கள் இந்த வாட்டர் மெலன் சாப்பிட்ருக்கலாம். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதில் நிற்கலாம். ஸோ அப்போ அந்த கை காட்டி அனுப்புறதுக்கான அந்த விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு என்ன செய்ய போகிறாரோ டாக்டர் திவாகரன் அவர்கள் அப்படின்றது எனக்கே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சூர்யா அவர்களுடைய இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு என்னோட கணிப்படி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படியானா வரலாம், ஆனால் இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன கணிப்பு தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.